சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு பாபா செம பவர்ஃபுல்லா நிறைய ரகசியத்தை சொல்றாரு. ரொம்ப குஷிப்படுத்தக்கூடிய ரகசியம் எல்லாம் சொல்றாரு. ஸோ என்னன்னு சொல்றாரு சிஸ்டர்? இன்னைக்கு பாபா நீங்க ஆசிரியராகி மன்மனாபவன் மனதை வசியப்படுத்தும் மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்றாரு. இது உங்க கடமை. பாபா நான் இவ்வளவு உதவி செய்ய முடியும் என அகங்காரத்தில் இருக்கும் குழந்தைகளிடம் எதையும் ஏற்றுக்கொள்வது இல்லையா அப்பா. அதுதான் முக்கியமான யார வேணாலும் பணக்காரனாக்குவேன். ஆமா, அந்த சாவி அவர் கையில இருக்குங்க. குரான்ல வரும் இது. அல்லாஹ் நாடினால் யாரை வேண்டுமானாலும் உயர்த்தவும் முடியும், தாத்தவும். என்னடா அது சைக்கோத்தனமா இருக்கு, கடவுள் எப்படி அப்படி பண்ணுவாருன்னா பார்த்தா இங்க சொல்லி இருக்கிறாரு அதே விஷயத்த. அதனால நம்ம எவ்வளவு செயல் செய்தாலும் அகங்காரம் இல்லாம பண்றோமா? நான் செய்யறேன்ற உணர்வு, நான் செய்யறேன்ற உணர்வு இல்லாம செய்றீங்களா? தேவையும் அர்ப்பணிக்கிறீங்களா பாபா கிட்ட? பண்ணது பாபா, நான் என்ன பண்ணும்? நம்மளாம் நினைச்சு அது நடக்கிற விஷயமா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுலதான் இருக்குது சம ரகசியம். அது இன்னொரு ரகசியமும் உள்ள சொல்லியிருப்பாரு. சோ அதனால படிப்பு ஞானம் அது மத்தியே சொல்லிட்டு இருந்தாரு. இந்த தடவை நினைவு ரொம்ப முக்கியங்கிறத இந்த முரளியில சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நினைவு வந்து முக்திக்கு ஆதாரம், படிப்பு வந்து செல்வத்துக்கு ஆதாரம், செல்வத்துக்கு ஆதாரம், கரெக்ட், ஜீவன் முக்திக்கு ஆதாரம். ஸோ எந்த அளவுக்கு பாபா நினைவுல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தூய்மை ஆவீங்க. எந்த அளவுக்கு நல்ல ஆசிரியர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியும் அடைவீங்க இல்லையா? ஸோ தூய்மை ஆகுறது மூலம் ஆயுள் அதிகரிக்கும். ஆசிரியர் ஆகும்போது நிறைய பேரை உருவாக்க நமக்கு வருமானம் சேமிப்பாகுது. அதற்கேற்ப உயர்ந்த பதவி அடையிறோம் அங்க. ஸோ ஆசிரியராகி பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசிரியர் ஆகுறீங்க. ஆனா குருவாக முடியாது. கூடவே கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போறது நம்ம கையில கிடையாது. அது பாபா தான் அழைச்சிட்டு போக முடியும். ஸோ எல்லாருக்கும் மன்மனாபவ இதை கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமையாக பாபா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாமளும் மன்மனாபவ நிலையில இருந்து பிறருக்கு இந்த மந்திரத்தை கொடுக்கணும், பாபா நினைவுல இருந்து. அடுத்தது என்ன சொல்றாரு சிஸ்டர்? டீச்சர் ரூபத்தில் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. தந்தையை நிச்சயம் நினைக்க வேண்டும். தந்தை நினைவினால் தான் பாவங்கள் விலகி போகும். கரெக்ட். ரொம்ப ஈஸியான ஆத்மாக்கள் என குழந்தைகளுக்கு தெரியும். ஆமா. ஸோ உடம்பும் இப்ப அழுக்காயிடுச்சு, ஆத்மா அழுக்கானதுனால. ஸோ அப்ப ஈஸியா வர்றதுக்கு ஒரே வழி, நின்னாலும் நடந்தாலும் சுத்தினாலும் பாபா நினைவு மட்டும் கட்டாகாம பார்த்துக்கோங்க. கங்கையில குளிக்கிறதுனால எல்லாம் பாவம் அழியாது, கங்கையை நினைக்கிறதுனால எல்லாம் பாவம் அழியாது. பத்தித்த பாவனர் இவர் ஒருத்தர் தான். அவரை நினைத்தால் மட்டும்தான் நாம தூய்மையாக முடியும். அதுவும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் சந்நியாசம் செய்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க, அப்பதான் தூய்மையாகி வீட்டுக்கு வருவீங்கன்ற. அரைக்கல்பம் அதை மறந்துட்டோம். ஸோ இப்ப அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த பிரம்மா வாயை பயன்படுத்துறேன். அதுக்குதான் இவ்வளோ மகிமை. மற்றபடி விலங்குடைய வாய்க்கு என்ன மகிமை? பிரம்மா வாய அங்க பசுவின் வாயின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை சொல்றாரு. திரும்ப திரும்ப நினைவு யாத்திரையுடைய முக்கியத்துவத்தை சொல்ற. லௌகீக குழந்தை கூட அப்பாவுடைய உருவம் அந்த மனசுல அப்படியே ஆழமா பதிவாயிடுதுன்ற. அது உடம்புன்னு நினைச்சதுனால. நீங்க ஆத்மா நினைச்சீங்கன்னா என்னுடைய உருவமும் அப்படி பதிவாகும். இன்னொன்னு, நீங்களும் நானும் ஒரே மாதிரி தானே இருக்கிறேன், என்ன கஷ்டம்ன்ற இல்லையா? ஒரு புள்ளி தானே நினைக்கிறது. ஸோ இதை சொல்றார். அதனால இங்க பாபா வித்தியாசமாக இல்ல, இன்னும் நிறைய விஷயத்தை சேர்த்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை மட்டும் நினைச்சா போதும்ன்ற, வேற எந்த நினைவும் இல்லாமல். அடுத்தது என்ன சொல்ற சிஸ்டர்? நாடகத்தின்படி பக்தி மார்க்கத்துல தந்தையின் பெயர், ரூபம், தேசம், காலத்தை மறந்து போகிறார்கள். நீங்களும் மறந்து போகிறீர்கள். ஆத்மா தனது தந்தையை மறந்து விடுகிறது. குழந்தை தந்தையை மறந்து விடுகிறது என்றால் வேற என்ன தெரியும்? அதனாலதான் ஏழையாகி விடுகின்றனர் அப்படின்றாங்க. அனாதையாயிரும்.
செல்வத்தை பற்றிய நினைவே இல்லை. செல்வம் உடையவரின் உடையவரின் நடிப்பை கூட அறியவில்லை. தன்னையே மறந்து போகின்றனர். உண்மையில் நாம் மறந்து விட்டோம் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். முதலில் இப்படிப்பட்ட தேவி தேவதையாக இருந்தோம். இப்போது விலங்கை காட்டிலும் கீழான நிலைக்கு வந்து விட்டோம். முக்கியமா நம்மளுடைய ஆத்மாவை மறந்துட்டோம். அதுதான் கரெக்ட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு மைண்ட்ல வர்றதெல்லாம் சொல்றாங்க. கடவுள் கல்லு முள்ளுல இருக்கிறாரு, எங்கும் நிறைந்தவர், இப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி சொன்னதுனாலதான் வந்து இப்ப கடவுள் தனியா ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு பயம் இருக்கும். அதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, உனக்குள்ளேயும் இருக்கிறாரு எனக்குள்ளேயும் இருக்கிறாருன்னும் போது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் உபன்யாசம் பண்றவர், அவர் சொல்றாரு ராவணனுக்குள்ளேயும் கடவுள் பகவான் இருக்கிறாரு, ஆனா ஒரு சாட்சியா பாக்குறாரு. என்னதான் வேலை அப்ப அவருக்கு இல்லையா? அது தெரியல அவங்களுக்கு. அப்ப இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு எந்த மனுஷனாலும் முடியாது. அதுக்குதான் பாபா வர வந்து சொல்றாரு, நீங்க எல்லோரும் சகோதரர்கள், நான் உங்களுடைய அப்பா, ஒட்டுமொத்த உலகமும் அழுக்காயிடுச்சு. ஸோ இந்த ஞானம் எல்லாம் இப்ப உங்களுக்கு தான் பாபா கொடுக்கிறார், வேற யாருக்குமே இது கிடையாது. எவ்வளவு காலம் பாபாவை நிந்தனை செய்து செய்து பாபாவை விட்டு எட்ட போயிட்டீங்க, ஏணிப்படியில இறங்கிட்டே வந்துட்டீங்கன்ற. ஸோ குருவை நிந்தித்தால் சாபம்ன்றது இப்படிதான் இல்லையா? இப்ப நம்ம பாபாவுடைய ஞானத்தை சொல்லணும், ஆனாலும் யுக்தியாகவும் சொல்லணும், ஆனாலும் பாபா ஞானம் தான் சொல்லணும். ஏன்னா பக்தி மார்க்கத்துல சொன்னதே சொன்னா அதானே நிந்தனை இல்லையா? அங்க எங்கும் நிறைந்தவர் சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் நிந்தனை இல்லையா? அப்படி கிடையாதுன்றதையும் யுக்தியா சொல்லணும். நம்ம உண்மையை சொல்லிடணும், அது முக்கியம். டைரக்டா சொன்னா ஒரு சில கோபம் வரும். அப்போ உண்மையை சொல்லிடணும், நம்மளும் தப்பிச்சுக்கணும், அவங்க கோபப்படாமலும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான யுக்தியை உருவாக்கணும். மற்றபடி பாபா உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது. இது பைபிள் குரான்ல இருக்கும், உங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தை நான் கொடுப்பது இல்லை. இப்பதான் தெரியுது எந்த கஷ்டத்தையும் அவர் கொடுக்கறது இல்லைன்றதான் அவங்க அப்படி போட்டிருக்கிறாங்கன்ட்டு இல்லையா? விரலை கூட அசைக்க தேவையில்லை, ஜஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி தேவையில்லாத கேள்வி கேட்கறவங்களாம் எதுக்கு அதை கேட்டு நேரத்தை வீணாக்குறீங்கன்ற. நினைவுல இருந்தா தூய்மையாக போறீங்க. சொல்றதுல நினைவு செய்யற நேரம் கட் ஆகுது, எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றாரு. கரெக்ட். எங்க போனாலும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, வேற எந்த தடையும் பாபா போடுறது கிடையாது. எந்த அளவுக்கு நான் பாபாவை நினைக்கிறேன், எதுவும் நினைக்காம இருக்க முடியுதா மத்த எதையும்? ஏன்னா இதுதான், இப்படி வெறும் பாபாவை நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாதுன்ற. அப்பா அப்பான்றது உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா மறக்க மாட்டீங்க. எல்லா உறவும் அவரு மட்டும்தான் மறக்க மாட்டீங்க. இப்ப உலகம் அழிஞ்சிருச்சு, ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம லௌகீக அப்பாவும் நானும் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அல்லது குழந்தை, என்னுடைய குழந்தை நான் இருக்கிறேன்னா அந்த குழந்தைய மறப்போமா நம்ம? ஏன்னா உலகமே இப்ப அங்க அதுதான். ஒரு செகண்ட் இல்லைன்னா கூட எங்க 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 எங்கன்னு தேடுவோம். அததான் பாபா சொல்றாரு, உலகம் அழிஞ்சிச்சு, நீங்களும் நானும் தான் இருக்கிறோன்றாரு. ஆனா அதை நாம உணர மாற்றோம், அதான் பிரச்சனை. பொய்யான விஷயம் எல்லாம் உண்மைன்னு நினைச்சு புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உண்மையானவரை விட்டுடுறோம். அததான் சித்தாந்தத்துல கூட சொல்லிருப்பாங்க, ஊழி காலத்தின் போதும் சிவனும் நந்தியும் மட்டுமே மிஞ்சுவர் அப்படின்னு. இப்பயே அது ஊழி காலம் மாதிரிதான், சிவனும் நம்மளும் தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறது தான். கண்டிப்பா அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்ப பயம் இருக்காது. இன்னைக்கு பின்னாடி சொல்றாரு பாருங்க, கடைசியில அழிவு காட்சி கிடைச்சுக்கிட்டே இருக்குமா. கிடைக்க கிடைக்க எது உண்மை எது பொய்னே உங்களுக்கு தெரியாது. கிடைக்கும் போதெல்லாம் சக்தி கொடுப்பீங்க, அதே மாதிரி காட்சி கிடைக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனா நிஜமா நடக்கும் கடைசியில. அதுக்கப்புறம் சொர்க்கம் வந்துடும். ஸோ எப்படி நம்மள அழகா எடுத்துட்டு போறாரு பாருங்க இல்லையா? அதை நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அது காட்சி கிடைக்க கிடைக்க சொல்ல ஆரம்பிச்சிடுவோமா உலகம். ஏன்னா அந்த நேரத்துல வந்து நடக்க போறது முன்கூட்டியே சொல்ல ஆரம்பிச்சிடும், முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும்ன்ற. அப்ப சொல்ல சொல்ல நடக்கிறது தெரியும் போது உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிடுவோம். அப்ப வந்து அந்த விதண்டாவாதம் பேசலாம், அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நடக்கிறத பார்ப்பாங்க. அப்ப எவன் நம்பாம இருப்பான் இல்லையா? அந்த கடைசி நேரத்துல அணு ஆயுதம்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு, பக்கத்திலே வந்து ட்ரம்ப் வர்றதுக்குள்ள
1.5 மாசத்துல என்னென்ன பண்ண முடியுமோ ஜோ பைடன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு. ஓ, இன்னும் உக்ரைனுக்கு ஜோ எந்த அளவுக்கு பைடன் தான் வேணாலும் ஹெல்ப் இருக்கிறாரா? பண்ணுங்க. ஜோ பைடன் தான் இன்னும் இருக்காரா? ஆமா ஆமா, ஓஹோ, சரி. ஜனவரியில தான் அவர் இன்னும் பதவி ஏற்கல. ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அதான் இப்ப நான் இன்னும் 1.5 யோசிச்சேன். மாசம் இருக்கு. அவரு நிறுத்துறேன்னு தானே சொன்னாரு. இவரு என்ன இப்படி ஆகுதுன்னு யோசிச்சேன். பைடன் பண்ற அதுதான் வேலையா அந்த இது? 1.5 மாசத்துல எவ்வளவு ஏதாவது அதுக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியுமா, பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு ஜோ நான் பைடன். ஆளாது ஆட்சி உலகமே தேவையில்லடான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஐயோ. ஆமா ஆமா, 1.5 மாசத்துல எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணணும்னு முடிவு பண்ணிதான் இப்ப உக்ரைனுக்கு அனுப்புறோம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ரஷ்யாவும் ப்ரிப்பேர்டா இருக்கு. ஆட்டம் பாம்பை எப்ப யூஸ் பண்ணலான்ட்டு ரெடியா இருக்காங்களாம். கொடுமையா இருக்குது. அப்ப பாருங்க, கண்ணு முன்னாடியே பாக்குறோம். ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா அதான் நியூஸா இருக்குது. மெயின் ஹெட்லைன்ஸாவே அதுதான் இருக்குது. ஆனா அப்ப டைம் நெருங்கிடுச்சு. ஆனா பாவம் குறைஞ்சிச்சா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு நினைவுல இருக்கணும். நாளைக்கே போட்டாலும் போட்டுருவாங்கன்ட்டு உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். கட்டாகாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுலதான் இருக்குது எல்லாமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாம் நாஸ்திகரா இருக்கிறாங்க. கடவுளை பத்தி சொன்னா கண்டுக்கிறதே இல்லை. ஆனா மறுபடியும் வரும் பொழுது அவ்வளவு பயபக்தியா இருக்கிறாங்கல்ல அடுத்த கல்பத்துல. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குல்ல, அடி உத வாங்கி இருக்கிறாங்கல்ல, வாங்கினதுனாலதான் அந்த சமஸ்காரம் வந்து இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு பயங்கரமா நடக்க போகுது. பயங்கரமா இருக்குது. சோ நினைவில்லாமல் பாவம் அழியாது. வினாடியில் ஜீவன் முக்தின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். அதுலயும் குறிப்பாக படிப்புனால ஜீவன் முக்தி, நினைவுனால முக்தி அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அப்பா நினைவிலும் படிப்பிலும் கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. மற்றபடி எதையும் செய்யாதீங்கலாம் அவர் சொல்லலை. இப்போ ஒரு வியாபாரிக்கு இரவு பகலா இந்த பிசினஸை பத்தி ஞாபகமா இருப்பாங்க. ஏன் இந்த ப்ராடக்ட் போகவே மாட்டேங்குது, அது நல்லா போகுது, அதை எடுத்து இதே சிந்தனை தான் இருக்கும். வீட்டுல வர்றது கூட சும்மா சாப்பிட்றது தூங்குறது தான். எப்படா விடியும், இதே சிந்தனை. அந்த மாதிரி நீங்க வியாபாரிகள் தானே. 5000 வருடத்துக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா எவ்வளவு ஞாபகம் இருக்கணும்ன்ற. இதுதான் இருக்குல்ல மிகப்பெரிய வியாபாரம். அந்த கோடீஸ்வரர்கள்லாம் ஒண்ணு இல்லாம போறாங்க. நாம நிரப்பிக்கணும்னா இதை இரவு பகலாக நினைக்கணுமே அப்படிங்கிறார். காரணம் கொடுத்து நினைக்க சொல்றாரு. பக்தி மீறா எதுக்காக நினைச்சாங்கன்னே தெரியாது. ஆனா இங்க காரணம் கொடுத்து நினைக்க சொல்றாரு. சும்மா கிடையாது இல்ல. மேல 84 பிறவியின் சக்கரத்தையும் நினைங்கிறார். அதுவும் மன்மனாபவம் தான். கரெக்ட். அப்பதான் சதோ பிரதானம் ஆக முடியும். அதுவும் சொல்றாரு பாருங்க, அந்த மாடு உட்கார்ந்துட்டு அசை போடுற மாதிரி நடத்தினதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் மன்மனாபவ தான். அதை நினைக்க நினைக்கதான் அது ஆனந்தம். வெளி உலக விஷயம் எல்லாம் புத்தியை விட்டு வெளில போகும். அது இருக்கணும்ன்றார். சோ மற்றபடி இந்த பழைய உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்ப பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு போயிட போறீங்க. குறிப்பா அந்த ஞானத்தின் சாரம் அதுதான். தோல் உரிக்கிற மாதிரி போயிடணும், இன்னொரு உடலை எடுக்கணும். இதுலதான் உங்களுக்கு அளவற்ற நம்பிக்கை இருக்குது. இந்த ஞானத்தின் சாரம் இருக்கணும் புத்தியில. விஸ்தாரம் தினம் தினம் மாறும். ஆனா சாரம் என்ன, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், சதப்பிரதானமாகி இங்க இருந்து போயிட்டு இருக்கிறேன். இதேதான் இருக்கணும். அடுத்தது இங்கிலீஷை பத்தி சொல்றாரு. நாம ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்கிறதுனால அதுதான் அதிகமா பயன்படுத்தப்படுது. எல்லாருமே இன்னைக்கு கடன்காரர்களாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய அம்பானியாக இருந்தாலும் பாரதம் கடன் பட்டிருக்குன்னா பாரதத்துல இருக்கிற அத்தனை பேரும் அவரும் சேர்த்து கடன் பட்டிருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப உலகத்தின் அதிபதியுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கன்ற. அதுல இருந்து விடுவிக்கத்தான் நான் வரேன். விடுவிக்கிறது மட்டும் இல்ல, நிரப்ப வேற செய்யற. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? கடன்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரே வழின்னா இங்க இருந்து தப்பிச்சு வந்துடுன்றாரு. கடனை கொடுக்காம ஓடி வந்துடுன்றாரு. அடுத்தது நிரப்பி அனுப்புறாரு. அடுத்தது அரை கல்பத்துக்கு யாருக்கும் நீங்க கடன் பட மாட்டீங்க. மற்றபடி ஒட்டுமொத்த உலகமும் இப்ப கடன்பட்டு தான் இருக்குது. மனிதர்கள் எங்க பாரதம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அது எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இவங்க சொல்ற மகிமையெல்லாம் நரகத்துல இருந்த மகிமையை பாடிட்டு இருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் இதை கட்டினார் அதை கட்டினாருன்ட்டு.
சொர்க்கமே சிவாலயமாக இருந்ததுன்னு நமக்கு தான் தெரியும். அவ்வளவு அளவற்ற செல்வம் நிரம்பிய இளவரசன் இளவரசிகளாக எஜமானர்களாக இருந்தோம். அப்படி இருந்த நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க பாருங்க. அப்பதான் இதன் மீது நமக்கு வெறுப்பே வருது. கைகேயிக்கு மந்தரை சொல்ற மாதிரி பாபா சொல்றாரு, இளவரசி பதவி ராணி பதவி போயிடும், வேலைக்காரி ஆக போறியா அப்படின்ட்டு. இப்ப என்ன சொல்றாரு, வேலைக்காரியா தான் இருக்கிறார், ராணி ஆகு, அது உன்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டாங்கன்றார். மீண்டும் வா அப்படின்ட்டு பாபா சொல்றார். சோ இதை நினைக்க நினைக்கதான் அப்படி ஆக்குனவருடைய நினைவு உருகி உருகி நினைப்போம். வேற யாருக்கும் தெரியாத இந்த ரகசியத்தை பாபா உங்களுக்கு கொடுத்ததே நினைத்து நினைத்து உருகதான். ஆனா மனிதர்களுக்கு இதெல்லாம் நடந்து லட்ச வருஷம் கோடி வருஷம் பல சதுர்யுகம் அது இதுன்னு சொல்லி சொல்லியே எதுவுமே புரிஞ்சிக்காதவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரையும் விட பல கோடி மடங்கு பணக்காரர்களாக நேத்து இருந்தோம், நாளைக்கு ஆக போறோம். அவ்வளவு சந்தோஷமா தூய்மையா இருந்தோம். இந்த பொய் புரட்டு எதுவுமே இருக்காது, எந்த பாவமும் இருக்காது. அந்த மாதிரி உலகத்தை அடைஞ்சிங்க, வெற்றி அடைஞ்சிங்க. அதனாலதான் கடவுள் கொடுப்பதை மனிதனால் கொடுக்க முடியாதுன்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாதுன்ட்டாங்க. வேற அர்த்தமா போயிடுச்சு. அது கடவுள் கொடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாதுன்றதுக்கு பதிலாக கடவுள் கொடுப்பதை மனிதன் தடுப்பதில்லை, மனிதன் ஏதோ ஏதோ சொல்லுவாங்க, அல்லாஹ் தடுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது அப்படின்னு. கடவுளுக்கு தடுக்கிறதா வேலை, கொடுக்கறது தான் அவருடைய வேலையா? நிந்தனை ஆயிடுச்சு பாருங்க, பெருமைப்படுற மாதிரி. ஆனா அதையும் பாபா சொல்லிட்டாரு, என் கையில இருக்குது கொடுக்கறேன் இல்லையான்ட்டு சொல்லிட்டாரு. அதுவும் உண்மையாயிடுச்சு, அதுவும் உண்மையாயிடுச்சு. பாபா சொல்றாரு, அரை கல்பத்துக்கு சுகத்தை கொடுப்பேன்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? இல்லையா? ஒரு கோடீஸ்வரன் கூட இப்ப இறந்தாருல விகேடி பாலன், அவர் சொன்னாரு, என்ன மாதிரி என் பையனையே என்னால ஆக்க முடியாதுன்னு. அவங்கவுங்களுக்கு என்ன எழுதி இருக்குதோ அதுதான் ஆவாங்க. இப்ப யாரு கேரண்டி கொடுக்க முடியும்? அப்ப பாபா மட்டும்தான் கேரண்டி கொடுக்க முடியும். 2500 வருடம் கடவுளை பற்றிய நினைப்பே இல்லாட்டினாலும் கண்ணுக்குள்ள வச்சு தாங்குற அவ்வளவு பலம். நேத்து சொன்னாரு 3500 வருஷம் வரைக்கும் கூட நீங்க நல்லா சுகம்தான், அதுக்கப்புறம் தான் கஷ்டம். எந்த யுத்தமும் வருஷம் வரைக்குமே நம்ம ஆனந்தம், சுகமா தான் இருந்தோம். எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சுகத்தை அனுபவிச்சதுனால்தான் நமக்கு இந்த கலியுகத்தின் எதுவுமே ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது உள்ளூர இருக்குது அந்த போதை, அதனால்தான் பெரிய விஷயமா தெரியல. அவ்வளவு செல்வம், அவ்வளவு ஆனந்தம் பக்தி மார்க்கத்துல கூடன்றார், இன்னைக்கும் சொல்றார். இல்லாட்டினா அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி இருக்க முடியுமா? கோயில் மூலமா தான் வந்து கொலைச்சிட்டு போயிடுறாங்க. கோயில் கட்டி கட்டி வைக்கிறோம், அது அவனுக்கு தெரியுது இங்க வந்தா நம்ம எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கலாம், இது ஏதோ மீன் பிடிக்கிற மாதிரி இப்ப இருக்குது, வந்தாங்க எடுத்தாங்க போயிடுறாங்க. சோ இப்ப அந்த மாதிரி பொருட்கள் ஆபரணங்கள்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற. நேத்தே சொல்லியிருந்தார் இல்லையா, அங்க ஒரிஜினல் வைரம் இருக்கும், இப்பெல்லாம் அது கிடையாதுன்ற. சோ பூஜைக்கு தகுந்தவரை பூஜாரியா ஆக்குனது ராவணன், பூஜைக்குரியவரை ஆக்குறது தான் பாபா. அதனாலதான் ராவணனை பெரிய சிவபக்தனா காட்டிட்டாங்க, ஏன்னா அவன் ஆரம்பிச்சு வைக்கிறான். மற்றபடி பாபா ஒருபொழுதும் பூஜாரி ஆகிறது கிடையாது. சொல்லுங்க சிஸ்டர். உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவராக மாற்றுவதே அவருடைய வேலை. உங்களை பூஜாரியாக மாற்றுவது ராவணனின் வேலை. அதுதான் சொன்னது நீங்க. இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை, நீங்களும் மறந்து போகிறீர்கள். தினந்தோறும் பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரை பணக்காரராக மாற்றுவது, யாரை ஏழையாக மாற்றுவது என்பது பாபாவின் கையில் இருக்கிறது. யார் பணக்காரராக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் ஏழைகளாக மாற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப மாறுவார்கள். அதாவது நான் உன்னை வந்து ஆக்கி காட்டுறேன்னு சொல்றதே அகங்காரம். ஏன்னா நம்மளே ஆகுமான்னு தெரியாது, இதுல எப்படி நம்ம மற்றவர்கள் ஆக்க முடியும்? கொடுக்கறோம், அவரு கொடுக்கற இது பிரசாதம், கொடுக்கறாங்க கொடுக்கறோம், அவ்வளவுதான். சோ அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் பாக்க, ஞானத்தை கொடுப்பதுல கூட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால
இங்க பணக்காரர்களா இருக்கிறவங்க வந்து அங்க ஏழை ஆவாங்க. ஏன்னா அவங்களுடைய நடிப்பு அப்படி இருக்குது. ஏன்னா அவங்களால வந்து முழு அர்ப்பணமாக இருக்க முடியாது இல்லையா? அந்த பிசினஸ் காசு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சபரிமலைக்கே போனாலும் அங்கிருந்து போன் போட்டு பேசுவான் பிசினஸ் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் எப்படி அவங்களால கடவுளை நினைக்க முடியும்? அவங்க வந்து சென்டருக்கு ரெகுலரா வர்றதோ அல்லது முரளியை ரெகுலரா படிக்கிறதோ அதன்படி நடக்கிறதோ இருக்காது. ஏன்னா பக்தி சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படி கேட்டுட்டு வேணா போவாங்க. அவ்வளவு நான் யாரு தெரியுமான்ற அகங்காரம் இருந்துகிட்டே இருக்கும்ன்ற. அத உடைக்கிறதுக்கு தான் பாபா என்ன பண்ணாரு, பாபா உனக்கு எவ்வளவு பாபா வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு இப்ப எதுவும் தேவையில்லைன்னு வரோம். நான் வச்சு என்ன பண்ண போறேன்னு வரோம். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடவுள் வாங்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா? அதனால வாங்குறது வாங்காதது என் கையில இருக்குது. ஏன்னா இவ்வளவு அகங்காரம் இருக்கிறவங்க கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அதனால நம்ம என்ன சேவை பண்ணாலும் அதை கடவுள் ஏத்துக்கிட்டாரா, அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? பக்தியிலே சொல்லுவாங்க, ஒரு ராஜா வந்து பெரிய கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்துக்கு கூட்டா கடவுள் வந்து ஒருத்தர் மனசுல கட்டின கோயிலுக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டாருன்ட்டாங்க. மனசத்தான் அங்க பாக்குறாருன்றதான் அங்க மேட்டர். யார் அவரு? பூசலார். பூசலார். ஓ, பூசலார் வந்து இதயத்திலே கோயில் கட்டினாரு, மனசுக்குள்ளே கோயில் கட்டி அதுக்குதான் சிவபெருமான் வந்தார். நாயன்மார்ல ஒருத்தர் இல்லையா சிஸ்டர் அவரு? சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப காசு வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்ற, குழந்தைங்களுக்கு தான் பில்டிங் தேவைப்படுது. ஸோ நீங்க இங்க வந்துட்டு போயிடவும் போறீங்க, காசு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பார்க்க வரீங்க போயிடுறீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. பாபாவுக்கு எந்த காசும் தேவையில்ல, பாதுகாப்புக்கு மிலிட்ரியும் தேவையில்ல. உலகத்தின் எஜமானரா நீங்க ஆகுறீங்க, யுத்த மைதானத்துல நீங்க இருக்கிறீங்க. இங்க யுத்தமே என்னது? நினைவு தான். அந்த நினைவுல இருக்க விடாம பண்றதுதான் மாயையின் யுத்தம். அதுல மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சிலந்தி வலைய கட் பண்ணிட்டு போவோம், கொஞ்ச நேரத்துல பார்த்தா மறுபடியும் கட்டிடும். ஆச்சரியமா இருக்கும். ஒரு நம்ம குறுக்க வழியில வருதுன்னு கட் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் கட்டிடும். அந்த மாதிரி நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த வழியும் எந்த வேலையும் பாபா கொடுக்கல. என் நினைவுலதான் அவ்வளோ சக்தி வருது. அதனாலதான் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் உங்க தர்மத்துக்கு கிடைக்குது. ஏன்னா இதை உருவாக்குறதே யாரு? சர்வ சக்திவானாச்சே. ஆனால் எல்லாம் நினைவு யாத்திரையின் ஆதாரத்துல இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர். அதான் பசு எப்படி சாப்பிட்டுட்டு அசை போடுது, வாய் அசை போட்டுக்கிட்டே இருக்கு. ஞான விஷயங்களை நீங்களும் அதே மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. ரொம்ப சிந்தனை பண்ணணும்ன்ற, ரொம்ப இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றாரு பாபா. இன்னைக்கு என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்ன சொன்னார் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் வந்து லவ் லெட்டர் எழுதுறாங்கன்னா யாரோ ஒரு பையன் மூலமா இல்ல பொண்ணு மூலமா கிடைக்கும். அதோ விழுந்து வந்து பச்சிக்கிட்டே இருப்பான், அப்படியே பத்திரமா வச்சிருப்பான் இல்லையா? அப்ப கடவுள் எழுதுற லவ் லெட்டர் இது. அப்ப அதை நம்ம கண்டுக்கவே இல்லைன்னா அப்ப நம்ம அவரை காதலனாவே நினைக்கலன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய ரகசியம்! மனுஷனை நினைக்க நினைக்க சக்தி எல்லாம் போயிடுச்சு, இறைவனை நினைக்க நினைக்க சக்தி ஏறுது. அப்பாவையும் எதிர்காலத்தையும் நினைக்கிறோம். பாபாவை நினைக்க நினைக்க எதிர்காலம் உயருது, மனுஷனை நினைக்க நினைக்க எதிர்காலம் அழியுது இல்லையா? அந்த நேரமும் எதுவுமே பண்ண மாட்டான், நல்லா படிக்கிற பையன் கூட படிக்காம போயிடுவான். சோ அதையும் பின்னாடி சொல்றாரு பாபா. அடுத்தது என்ன சொல்றாரு சிஸ்டர்? சர்வகுணம் நிறைந்தவர்கள் 16 கண்களில் நிரம்பியராக மாற வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ்வளோ ஞானம் கொடுத்துருக்கிறான், அதை நீ சிந்தனை பண்ணிக்கிட்டே இரு. நீ எதுக்கு தேவையில்லாத கேள்வி கேட்கிறன்ற. இது வரைக்கும் பாபா சொன்னதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயமா சொன்னாரு? உனக்கு தேவையான விஷயத்த அவரே கொடுக்கிறார். கொடுக்கிற விஷயத்துல புரியலன்னு கேக்குறது வேற. சம்பந்தமே இல்லாம நாய் எங்க போகும் சொர்க்கத்துல, இது எங்க போகும், அது தேவையில்லாத வேலை தானே. அப்ப கொடுத்ததெல்லாம் சிந்தனை பண்ணியா? ஏன்னா புத்தி கிளீன் பண்றதுக்கு தான் கொடுக்கிறாரு பாபா. சோ இதன் மூலமா தான் சதோ பிரதானம் ஆவீங்க. இதுதான் உங்க லட்சியம், எதிர வச்சுக்கோங்க. பாபாவை தவிர, பாபா அந்த சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமேன்னு ஒரு பாட்டு பாடினாங்களே,
அந்த மாதிரி ஆகணும். அப்படி பாக்குறதெல்லாம் பாபா மட்டுமே தெரியணும். சொல்லுங்க சிஸ்டர். யாரை பற்றி நிந்திக்கவோ அல்லது பாவ கர்மங்கள் எதுவும் செய்யக்கூடாது. எந்த ஒரு தவறான காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த தேவி தேவதைகள் நம்பர் 1 ஆவார். முயற்சியினால் உயர்ந்த பதவி பெற்றார்கள் அல்லவா? அவர்களுக்குதான் அஹிம்சா பரமோ தேவ தேவதா தர்மம் என்று பாடப்படுகிறது. யாரையும் கொல்லுதல் இம்சை அல்லவா? பாபா புரிய வைக்கிறார். எனவே குழந்தைகள், நாம் எப்படி இருக்கிறோம்? பாபாவை நாம் நினைக்கிறோமா? எவ்வளவு நேரம் நினைக்கிறோம் என உள்நோக்கு முகத்தில் இருந்து தன்னையே பார்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு மனதில் இருந்தால் ஒருபோதும் நினைவு மறக்காது. அதுதான் மெயின். சூப்பர். நானு பாபா, வேற யாரும் இல்ல. சுத்தி என்ன நடந்துச்சு முக்கியம் இல்ல, என் மனம் அமைதியா இருந்துச்சு, அந்த முக்கியம். கடைசி நேரத்துல அந்த இயற்கை சீற்றெல்லாம் வரும்போது கம்பேர் பண்ணும்போது இப்ப நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, இல்லையா? சோ அதனால இப்ப அந்த நினைவுல எல்லாத்தையும் மறக்கணும்ன்ற பாபாவை நினைக்கல. அந்த சினிமா பாட்டு கரகாட்டுக்காரன் பாட்டுல மறந்தால் தானே நினைக்கணுமாமா, நினைவே நீதானே என் மாமான்னு வரும். அந்த மாதிரி பாபா நினைவு இருக்கணும்ன்ற, மறக்கவே முடியாத அளவுக்கு நினைவுல இருக்கணும்ன்ற. இப்ப எப்படி இருக்கணும் பாருங்க, எவ்வளவு ஈடுபாடு இருந்தா எப்படி மறக்க முடியும்னு கேக்குறாரு. உள்ளுக்குள்ள அந்த ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும்போது எப்படி மறக்க முடியும்? கரெக்ட். அதுதான் அந்த காதலன் உறவு பாபாவோட வைக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அது உதாரணமும் சொல்றாரு, நீங்க என் குழந்தைங்க, ஆனாலும் உதாரணமாக உலகியல் காதலர்களை சொல்றாரு. அவங்க எதிர இல்லாட்டினா கூட அப்படியே எதிர இருக்கிற மாதிரி அவங்க நினைவு போதையில அவங்க கூடவே பேசிட்டு இருப்பாங்க, இல்லையா? முதல் மரியாதை படத்துல ராதையை நினைச்சுக்கிட்டே இருப்பார், அது பேரே ராதானே வருது இல்ல, நினைச்சுக்கிட்டே சிவாஜி இருப்பார். வந்துட்டாள். அந்த மாதிரி பாபா எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம், போறதுக்கு தயாரா இருக்கணும், இல்லையா? அந்த அந்த ஓசைக்காக நாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பாரதி ராஜா படம் ஃபுல்லாவே இப்படிதான் வருது இல்ல. 16 வயதுல கூட இதே மாதிரி கொலை பண்ணிட்டு போயிடுவாரு, மயில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க திரும்ப எப்ப வருவாருன்ட்டு. சோ அப்ப பாபாவும் லாஸ்ட் ட்ரெயின்னு சொல்றாரு, இல்லையா? சோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா கூப்பிடுறாரா, தோ வந்துட்டோம் பாபா, அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சிஸ்டர் ஸ்லைட்டா நிலநடுக்கம் வந்துச்சு போல இருக்கு அவங்க ஏரியால, வந்துட்டோம் பாபான்னு நினைச்சிட்டாங்களா நடுராத்திரி. அப்ப அதே சிந்தனை இருந்தா தானே அது முடியும், இல்லாட்டினா ஐயோ கணவன் என்னாச்சு குழந்தை என்னாச்சு தானே பாப்பாங்க. அது கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். இங்க அதாவது ரஜினி ஒரு பேட்டியில சொன்னாரு, என்னமா ஒண்ணு சொன்னாரு, ஏதோ பர்சனல் லைஃப், இந்த லைஃப், அது லைஃப், எல்லாமே ஆக்டிங் தான். அங்க கேமரா முன்னாடி நடிக்கிறோம், இங்க கணவன் நடிக்கிறோம், அப்பாவை நடிக்கிறோம், நடிக்கிறத கரெக்டா நடிச்சிடணும்ன்றாரு. சோ அவ்வளவுதான் இல்லையா? இது ஒரு நடிப்பு முட்டவனே ஓடி போயிடணும். ஏன்னா வீடு இது கிடையாது, நம்ம குடும்பம் சொர்க்கத்துல இருக்குது, இங்க கிடையாது அப்படின்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். சோ இந்த நினைவுல தான் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ற. சோ அப்பாவை நினைத்து, அதனால நீங்க அதாவது மனசுல கோட்டை கட்டாதடான்னுவாங்க, நாம கட்டுறோம் இல்லையா? நினைக்கதான் கட்டுறோம் சொர்க்கத்தை, அந்த நினைவுனாலே கட்டுறோம். பிறகு அங்க வந்து யாராவது கட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த விஷயம் உலக அழிவு காட்சி வந்து திரும்ப திரும்ப கிடைக்கும்ன்ற. அப்ப நீங்க வந்து சொல்லிடுவீங்க எல்லாருக்கிட்டையும். அப்ப சொல்லும் போது அலறுவாங்க, என்னடா சொன்ன உடனே நடக்குது, அப்ப நம்ப ஆரம்பிச்சிருவான். எப்படிப்பட்ட நாஸ்திகம், என்னடா சொன்ன உடனே நடக்குது பாப்பான்ல, காட்சி வேற கிடைக்கும், நாலா பக்கம் சொல்லிட்டு அடிக்கும். ஆனா முதல்ல கண்டுபிடிச்சவங்க அதிர்ஷ்டசாலிகள். கடைசியில கண்டுபிடிச்சி கூட என்ன பிரயோஜனம் இல்லையா? அந்த பயத்திலே போயிடுவாங்க, துடிப்பாங்க. அந்த ஒரு செகண்ட் தண்டனை பல ஜென்மம் அடிச்சா மாதிரி இருக்குமா தண்டனை, பல ஜென்மம் அனுபவிக்கிற மாதிரி இருக்குமா தண்டனை. இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. சோ பிரம்ம பாபா எல்லாத்தையும் விட்டுருக்கிறாரு, எதுவும் ஞாபகம் வந்துடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி நம்மளும் ராஜ்யத்துக்கு போறோம், என்ன எடுத்துட்டு வரணும். இந்த நெப்போலியன் வந்து அந்த பொண்ணை அவங்க பையனுக்கு கேட்க வரும்போது, பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும், நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும் நேரம். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீ மட்டும் வா, எதையும் எடுத்துட்டு வரணும்னு நினைக்காது. அதான் இங்க ரூல்ஸே சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு. உடம்பு உட்பட எல்லாமே அங்க கிடைச்சிடும்.
ஸோ அந்த ராஜ்யத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அதுவும் எங்க போகணும்? புத்தம் புது உலகத்துக்கு போகணும். கொஞ்சம் பழசான உலகத்துக்கு கூட போயிடக்கூடாது. ஒரு பிறவி கூட குறைஞ்சிடக்கூடாது இல்லையா? அப்பதானே அது ஃபர்ஸ்ட் சொர்க்கம். இவங்களே ஆஹ் ஆமா ஸோ அதுக்கு தடையா இருக்கிறதே பாவம் தான். யோகம்ன்ற நெருப்புனால எரிச்சுக்கிட்டே இருங்கன்ற இல்லையா? அப்படி கூட நினைக்கலாம். குப்பை நிறைய மண்டையில இருக்குது, அதை நான் எரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆத்ம தீபத்தினால எரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு கூட நினைக்கலாம். சூப்பர், சொல்லுங்க சிஸ்டர். ஆனாலும் மாயா மறக்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்பாவை. ஏன்னா இது சூக்ஷ்ம விஷயம் இல்ல இல்லையா? ஸ்தூலமான ஆமா. விஷயம்னா ஞாபகம் வச்சுக்குவோம். ஒருத்தன் திட்டினான்னா மறக்க மாட்டோம். அன்பா பேசினா புகழ்ந்தாலும் மறக்க மாட்டோம். ஆனா இவரு கண்ணுக்கு தெரியாம பேசினாலும் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாரு. சொர்க்கத்துக்கு அதிபதி ஆயிட்டு இருக்கிற, ஆனா அதை எடுத்துட்டு வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்ப இதை தவிர வேற எந்த குப்பையும் போடாட்டினா மட்டும்தான் இது வேலை செய்யும். அதுதான் விஷயமே. இது ம் இது மிகவும் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். அடிக்கடி பாபாவை மறந்து போகிறீர்கள். ஏனென்றால் இது மிகவும் நுணுக்கமான விஷயமா. ம் பாம்பு, குளவி இவற்றின் எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் இச்சமயத்தின் எடுத்துக்காட்டுகள் ஆகும். correct. குளவி அதிசயம் செய்கிறது அல்லவா அப்படிங்கிறாரு. ம் இதை விட உங்களோட அதிசயம் அதிகம். ஞானத்தின் ரீங்காரம் கொடுத்துக்கிட்டே இருங்கிறாரு. கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா ஏந்திரிச்சே ஆகணும். வேற எங்க போவாங்கன்றார். அப்ப உங்களுடைய பேர் பிரபலம் ஆகும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ, ஒரு குழந்தை சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி இது. உங்களுடைய பொறுமை அவங்கள ஏதோ பண்ணும். இவ்வளவு அவமானப்படுத்தி எப்படி இவங்க மறுபடியும் மறுபடியும் அதை பண்றாங்க? சரி, இதுக்காகவே நான் வரேன்ப்பா. ஒருத்தர்கிட்ட ஏதோ அந்த ஸ்டால்ல விளக்கம் கொடுக்கும்போது, நீங்க இவ்வளவு சொல்றதுக்காகவே நான் வரேன் பிரதர் சென்டருக்குன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ பண்ணும். ஏன் இதை எடுத்தே ஆகணும், ஏன் அவங்க நினைக்கிறாங்க? அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப கம்மியா இருக்கிறீங்க, போக போக பல்கி பெருகுவீர்கள்னு பைபிள்ல சொன்ன மாதிரி பல்கி பெருகிடும் நம்ம. வரதானம் சிஸ்டர். உறுதியான எண்ணம் எனும் விரதம் மூலமாக உள்ளுணர்வுகளை மாற்றம் செய்யும் மகான் ஆத்மா ஆகுக. மகான் ஆத்மா ஆவதற்கு முக்கியமான ஆதாரம் தூய்மை. இந்த தூய்மை என்னும் விரதத்தை உறுதிமொழியாக தாரணை செய்து மகான் ஆத்மா ஆக வேண்டும். உறுதியான எந்த எண்ணமும் உள்ளுணர்வை மாற்றி விடுகிறது. நல்ல கான்பிடென்டா நம்ம நினைக்கணும். தூய்மை என்னும் விரதத்தை கையாள்வது என்பது தனது உள்ளுணர்வை உயர்த்துவதாகும். ஆத்மாவைதான் பார்ப்பேன், மனதில் உறுதி. ஆத்மாவைதான் பார்ப்பேன், உடம்ப பார்க்க மாட்டேன். அது போனோம் அது அப்படின்ற அந்த ஒரு லட்சியம், அந்த வைராக்கிய உள்ளுணர்வு, அதுதான் அந்த தூய்மையே. அதுலதான் உங்க உள்ளுணர்வே மாறிடுதுன்றார். அந்த அளவுக்கு உறுதியா அப்படியே அந்த ஆத்மாவை பாக்குறேன், பரமாத்மாவோட குழந்தை, இதை தவிர என் மைண்ட்ல எதுவுமே வச்சிருக்க மாட்டேன் அப்படின்போது அந்த உள்ளுணர்வே மாறிடுது. உடலை பார்க்கும்போது இருந்த உள்ளுணர்வுக்கும் இப்ப இருக்கிற உள்ளுணர்வுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வருது. அப்படி மாற்றக்கூடியது. ஸோ அதுக்கு ஸ்தூலமான எச்சரிக்கையும் எடுக்கணும் இல்லையா? உடலின் பக்கம் கவனம் போறது ஸ்தூலமா நடக்கிற விஷயம், கண்ணு பார்க்கறது. ஆனா எண்ணத்தின் மூலமாக பார்க்க கூடாதுன்ற உணர்வை எடுத்துட்டு வரணும். அப்பதான் இந்த சகோதர உள்ளுணர்வே வரும். அப்படி இருக்கிறவங்க தான் பிராமணர் இல்லையா? அதனால தானே என்னமோ தெரியல, லௌகீக பிராமணர்கள் கூட கணவனை ஏனா நான் தானே சொல்றாங்க. அவங்களுக்கே புரியல ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. நாங்க ஏன் அண்ணான்னு சொல்ற, அது அண்ணா இல்ல பிரதர், ஏன்னா. ஆனா அண்ணாதான் அது இல்லையா? அண்ணன் அப்படித்தானே கூப்பிடுவாங்க, ஏன்னா ஏங்கா அப்படின்னு. சோ அப்படி கூப்பிடுறாங்க. சோ அப்பதான் உயர்ந்த ஆத்மாக்கள், உயர்ந்த பிராமணர்கள், அது எந்த அளவுக்கு அந்த பிராமணர்களை மட்டம் தட்டுறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்து பார்ப்பாங்க. நம்ம மூலமாக நம்ம உயர்த்தி வைக்கிறத தான் அவங்க பின்னாடி ஜாதியா வரும்போது அனுபவிக்கிறாங்க. நம்மளே அந்த ஜாதியில வந்திருப்போம் ஆரம்பத்துல. சூப்பர். அடுத்தது ஸ்லோகன் சிஸ்டர். வீணானவற்றிலிருந்து தப்பிக்க வாயில் திட சங்கல்பம் என்னும் பட்டன் போட்டு மூடி விடுங்க. பட்டன் போட்டு விடுங்க. ஜிப்பு போடுங்கன்னுவாங்க இல்லையா? வாயை திறப்பியா அப்படின்ட்டு, வீண் வார்த்தை பேசுவியா, நாக்க புடிச்சு அறுத்துடுவன்ட்டு ஒரு அம்மன் அவதாரம் இருக்கும், பாகாலமுகியோ ஏதோ ஒண்ணு. வடநாட்டுல ஃபேமஸ். 10 அவதாரம் இங்க விஷ்ணுக்கு இருக்கிற மாதிரி அங்க 10 அவதாரம்
அம்மனுக்கு இருக்கும். அதுல ஒரு அம்மன் வந்து அசுரன் நாக்க பிடிச்சி அறுப்பாங்க இழுத்து வச்சு. ஆஹா. ம் சோ வீண் விஷயம் பேசுற நாக்க அறுத்து போட்டுருங்க. இயேசுவா இருந்தா அதான் சொல்லியிருப்பாரு, கையால பாவம் செஞ்சா கையை வெட்டி போட்டுருங்க, அப்ப நாக்கால பாவம் செஞ்சா அறுத்து போட்டுருங்க தானே. சோ இங்க அறுக்கிற விஷயம் கிடையாது. அததான் பாபா கூழாங்கல்ல போட்டுக்கோங்க. இங்க வந்து ஞானத்தை மட்டுமே போட்டுக்கிட்டு இருங்க. நீங்க ஏதோ ஒரு வீண் விஷயம் பேசினா கூட பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்றோம்ட்டு. அப்பயே கூட சாரி கேட்போம் சத் சமயம். சோ அதுல இருந்து அப்படியே வெளியில வரணும். அதுதான். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. பயங்கர எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார், பயங்கர குஷியும் படுத்தி இருக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. Thank you. ம்